வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி டே 24ங்க. இங்கே ஆக்சுவலாக பிச்சாவரம் பீச் தான் இன்றைக்கி போகலான் இருந்தேன். அதான் குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குளம் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா படியில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. அதான் இன்றைக்கி நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு பிச்சாவரம் பீச் ஈவினிங் போல் போயிட்டு அங்கே ஷூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிச்சாவரம் ப்ரோ. அந்த பிச்சாவரம் பீச்சுக்கு என்ட்ரி ஃபீ இருக்கா? எவ்வளோ இருக்கும்? ஓகே இல்லை, அதை கவர் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ஸோ என்ட்ரி ஃபீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே குளிக்கலாமா? குளிச்சாச்சு. குளித்த உடனே தான் முகமே ஒரு மாதிரி நீட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகியாச்சு. சார்ஜும் போட்டாச்சு. ஃபோன்லேயும் சார்ஜ் போட்டேன். அதே மாதிரி பவர் பேங்க்லேயும் ஓரளவு சார்ஜ் ஒரு 40% வரைக்கும் சார்ஜ் போட்டேன். ஸோ இனிமேல் நம்ம நேரம் பிச்சாவரம் பீச் நோக்கி போக வேண்டியதான். லிஃப்ட் கேட்டு நம்ம எப்பயும் போல் லிஃப்ட் கேட்டுட்டு அங்கே ஒரு மண்டபத்தில் போய் இறங்கணுமா. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் சரியாக தெரியல. மண்டபத்தில் போய் இறங்கிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு போட்டில் போகிற மாதிரி இருக்கும். போட்டில் போயிட்டு ஒரு உள்ள வரைக்கும் போட்டில் உள்ள வரைக்கும் போயிட்டு ஒரு 4-5 பிரிவுமா அங்கேருந்து ஃபுல்லாக இந்த சதுப்பு நில காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கான் ஏரியா ஃபுல்லாக. இந்த பிச்சாவரம் பீச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் ஒரு லிஃப்ட்டு கிடச்சிச்சு. சரின்ட்டு ஏறி வந்துட்டேன். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நான் லெஃப்ட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன், நீ ரைட்டில் நடந்து போ அப்படின்ட்டாரு. சரின்ட்டு இந்த பாலத்துக்கு கீழே நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக பிச்சாவரத்தில் போட்டில் போகிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு 10 or 20 கிலோமீட்டர்ஸ் 10 or 12 கிலோமீட்டர்ஸ் போட்டில் போயிட்டு அப்படியே உள்ளே போய் நிறைய விஷயம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வர மாதிரி தான் இருக்குமா. ஃபீஸ் ஒரு 50லேருந்து 100 ரூபா இருக்குன்றாங்க. சரி, ஓகே, வந்தாச்சு, போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நடக்கிறதே அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும். அங்கேருந்து நம்ம போட்டை பிடிச்சி அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிதம்பரம் தாண்டி அடுத்த ஊர் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படியே அந்த பாலத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி போகுது. கிராமத்துலேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா நம்மளுக்கு பிச்சாவரம் இந்த பீச் வந்துடும். கரெக்டாக ரொம்ப தூரம் நடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் இதாகுது. அதெல்லாம் குளிச்சுட்டு திரும்ப வேர்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கேருந்து நம்ம எவ்வளோன்னு தெரில, டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் இங்கே இருக்கிறவங்க தெரிலன்றாங்க. அவ்வளோ போனதில்லை, நீ போய் பாருப்பா, கேட்டு பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து 100 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். எவ்வளோன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு அப்புறம் ஏறி ஃபுல்லாக போக வேண்டியதான். பட் உள்ளே போகிற வரைக்கும், அந்த பீச் போகிற வரைக்கும் தான் அந்த 50 இல்லை போயிட்டு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கான்றது தெரில. எல்லாமே கேட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். சப்போஸ் நிறைய எக்ஸ்பென்சஸ் சொன்னால் நம்ம சும்மா அந்த பீச்சை மட்டும் இங்கேருந்து ஒரு ஓவர் வியூ மட்டும் காய்ச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்ப அடுத்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட வேண்டியது. நானும் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கேன். பிச்சாவரம் இந்தா வந்துருன்ட்டு கடைசியில் வரவே மாட்டேங்குது. லிஃப்ட்டும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஃபுல்லாக இந்த அறுவடை காலம்தான் போல். ஸ்ட்ரைட்டாக அப்படி தாங்க போகணும். லிஃப்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க முடியாது. ஒரு வழியாக கீழச்சாவடி வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் பிச்சாவரம் இருக்குது. ரொம்ப நேரமாக நடந்து வந்துகிட்ருக்கேன். சாவடி வந்தாச்சு. வெயில் தான் என்னை போட்டு சாவடிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம்.
இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் இன்றைக்கி. ரொம்ப தூரம் இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது. இப்படியே இந்த வழியை நடந்து போயிட்டு இருந்தேன். டக்குன்னு இப்படி பார்த்தேங்க. இப்படி பாருங்கள் எப்படி இருக்கு. சரின்ட்டு இது மத்தியில் அப்படியே இந்த ஆணுங்களோட நடந்து போனால் இப்படி இருக்குன்ட்டு நினச்சேன். சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போகலாம். ஆடு எவ்வுது, ஆடு ரொம்ப தப்பு. செம்ம ஃபீலுங்க. யாரு சூப்பராக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, ஒரு செம்ம ஃபீலுன்பாங்கள்ல, இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஃபீல் அப்படின்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஹேய் சரி, இதுதான் நான் நெல். இது நெல் அப்படியே அப்படியே உரிச்சு எடுத்தா இது நெல்மணி. வேஸ்ட் பண்ணிட்டோமோ. இப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக. அங்கே இருக்குங்க. அப்படியே அந்த வழியை உள்ளே போனோம்னா இந்த பக்கம் இருக்குது. இது பக்கம் இந்த தென்னை மரமாக இருக்குல்ல இந்த சைடு, அது பக்கத்தில் ஏதோ மண்டபம் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் தான் போட்டில் போகணுன்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். அப்படியே இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது எனக்கு 90s வைப் வருதுங்க. கூரை வீடியில் அந்த இது கேபிள் டிவியில் பார்த்தது, இந்த மாதிரி பழைய வீடுலாம் பார்க்கும்போது அந்த இது வருது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் போயிட்டுருக்கேன். இங்கே தான் சின்ன வழி மாதிரி போகுது. ஸ்ட்ரைட்டாக இது ரொம்ப தூரம் போகுதுங்க. இது ஒரு 4-5 கிலோமீட்டர் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வியூ வந்து நம்ம பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த குளம் கூட நல்லா இருக்குங்க. பேசாமல் இங்கேயே குளிச்சிருக்கலாம் போல. செம்ம அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி அமைதியாக நான் எங்கேயுமே அனுபவிச்சதே இல்லை. ஏதாவது உங்களுக்கு சவுண்டு கேட்குது? செம்ம அமைதியாக இருக்கு. அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. ஆக்சுவலாக அப்படியே போயிட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த கோயில் பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த பக்கம் 2 கோயில் இருக்குது. ஆப்பில் அப்படியே காட்டுது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே அந்த பிச்சாவரம் என்னன்னு பார்த்துட்டு போக முடிஞ்சா போவோம். சப்போஸ் நான் எவ்வளோ நடக்க முடிகிற அளவுக்கு இருந்தால் போகலாம். சப்போஸ் இல்லை போட்டில் தான் போகணுன்னா முன்னாடி இருந்தே ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி காமிச்சிட்டு இதுக்குள்ளே இறங்கி பார்ப்போமா. இது ரொம்ப இன்னும் வளரலை, பாதி தான் வளர்ந்துருக்கு. ஏய், கால் உள்ளே போகுதுங்க. இதுவும் சூப்பர் ஃபீல் தான். தண்ணி இப்போ தான் பாய்ச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கால் உள்ளே போகுது, மேலே வந்துடும். நேரம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு உட்காந்துட்டு நம்ம மேகியை சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு நிறைய தூரம் நடக்கணும் போல். போயிட்டு மேகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். கோயிலை அப்படியே அந்த கோயிலே எடுத்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான். சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாம்.
இங்கேருந்து இங்கே நடந்து வந்துட்டுருக்கும்போது குருவி அது இந்த சவுண்டு எல்லாம் கேட்குது பாருங்கள். இது உள்ளேருந்து செம்மையாக சவுண்டு கேட்குது. உள்ளேருந்து குருவி பறக்குது, டக்கோட சவுண்டு கேட்குது. இதுக்கு பின்னாடி தான் அப்படியே கோயில் இருக்குது. அங்கேருந்து வந்தேன், அப்படியே ஏறி இந்த சின்ன ஒரு வழிமா இருக்குல்ல அதுலேருந்து ஏறி வந்துட்டேன். அப்படியே வரும்போது இந்த வறண்ட பூமியில் போயிட்டுருக்கேன். போயிட்டு அந்த கோயிலில் உட்காந்து மேகியை நம்ம அந்த ஊரை வச்சு, வெயில் ரொம்ப இருக்கனால கொஞ்சம் நேரத்தில் அது இது மாதிரி ஆயிரும்ல, மெல்ட் ஆயிரும்ல, அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டிதான். சாப்பிட்டுட்டு வேறு வழி இல்லை, சுட்டுத்தர சொன்னேன் பக்கத்தில் ஒரு வீட்டில். கொஞ்சம் இது இந்த வானலில் வந்து கொஞ்சம் இது பண்ணிங்க சுட்டுத்தாங்க அப்படின்னேன். இல்லைப்பா இந்த மாதிரி அவ்வளோ இப்போதைக்கு பண்ணித்தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம இதை சாப்பிட்ணும் இன்றைக்கி. ஒரு வழியாக வந்தாச்சுங்க கோயிலுக்கு. அந்த வழியாக வந்தேன். அப்படியே வந்துட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டிதான். நம்ம வலிக்கி விட்டுச்சு, செப்பல் இங்கே போட்டுருவோம். ஐயனார் கோயில் தான் நினைக்கிறேன், அக்னி வீரன் ஆலயம். ஆனால் செம்ம ஸ்பாட்டுங்க கோயில். சூப்பர் ஸ்பாட்டு. சரி அப்படியே கும்பிட்டுட்டு நான் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். வந்தேன், கும்பிட்டேன், அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டேன். சுற்றி இந்த இயற்கையை ரசிச்சுட்ருக்கேன். செம்ம அமைதியான இல்லை ஒரு கூலான பிளேஸுங்க. கோயிலில் தூங்கக்கூடாது, தனியாக இருக்கேனா அதான் அப்படியே தூக்கம் வருது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கணுமான்னு யோசித்தேன். சரின்ட்டு சரி ஒரு கொஞ்சம் வெயில் தனியட்டும், அதுக்கப்புறம் நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு. வேறு என்னங்க, எப்படி இருக்குது நம்ம விலாக், எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு அவுட்லைன் விலாக் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சும்மா அதை கேட்கலான்ட்டு. என்னங்க பக்கத்தில் பேண்ட்டு காயுதேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, வந்துகிட்டு இருக்கும்போது இந்த விவசாய நிலத்தில் சேத்துல உருண்டுனேன். உருண்டோடனே செப்பல் உள்ளே போயிடுச்சு, 2 செப்பலும் உள்ளே போயிடுச்சு. பேண்ட் மட்டும் தான் வெளியே நீட்டிகிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து இந்த அழுக்காயிருச்சு, இந்த சேறு சகதியமாக. அதான் பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருந்துச்சு, ஃபுல்லாக வந்து தவளையாக நிறைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது. இங்கே வந்து லைட்டாக அலசி அப்படியே காய போட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி போக முடியலங்க, டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக க்ளோசிங் வந்து 5 PM. அங்கேருந்து வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையிலனா போகலான்ற மாதிரி பிளானு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நேராக வந்து பிளான் மூட் சேஞ்ச் ஆகும்ல, வேணாம் அப்படின்ட்டு சிதம்பரம் அந்த வழியாக வந்து அடுத்த ஊர் போகலான்ட்டு அந்த மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அப்படியே கிளம்பி லைட்டாக காஞ்சிருச்சுன்னா கிளம்பி போக வேண்டியதான். சப்போஸ் இல்லை அப்படின்னா நாளைக்கு அந்த போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு போக வேண்டியதான். முதல்ல வர்ற மாதிரி இருந்துச்சு, முதல்ல இருக்குன்னாங்க, அதான் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. என்னென்னா வந்து டைமிங் அங்கே முடிஞ்சிச்சு. இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் அந்த சகதியில் விழுந்ததில் கொஞ்சம் கால் வந்து சுளுக்கு மாதிரி ஆயிடுச்சு. அதான் வந்து சரி ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துக்கலாம். அதை வந்து ஊட்டியும் அதுக்கப்புறம் இந்த இன்னொரு ஊர் விட்டுருந்தோம்ல, அதையும் ஒசூரும் ஊட்டியும் விட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ ஊட்டி ஒசூர் அதெல்லாம் வந்து விட்ட இடம்லாம் போகிறப்போ சேர்ந்து இதையும் முடிச்சிடலான் இருக்கேன், இந்த பீச்சையும். ஸோ அதனால் வந்து முடியலை, ரொம்ப ஒரு மாதிரி விழுந்ததில் ஒரு மாதிரி அடிபட்டுருச்சான்னு தெரியல, அதான் பார்த்துட்ருக்கேன். சரி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கான், வேணும்னா அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நேராக நேஷ்னல் ஹைவே போயிட்டு அடுத்த ஊர் போகிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி பின்னாடி மகா மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இப்போ தான் வந்தேன்.
வந்துட்டு சும்மா அந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம் வரும்போது இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு தான் திறப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு இப்போது நேராக ஸ்ட்ரைட்டாக நேஷ்னல் ஹைவே பார்த்துட்டு போக வேண்டியதான். போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது சம்திங் ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி 24வது நாள் கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி தான் போயிருக்கு. ஆக்சுவலாக வந்து நிறைய நினச்சேன் இந்த பச்சையப்பாஸ் இந்த இதெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு இந்த பீச்சுக்குள்ளே போயிட்டு போட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயம் கூட்ட காமிக்கலான்ட்டு இருந்தேன். பார்த்தா ஒரே வழுக்கில் எல்லாமே முடிஞ்சிச்சு. சரி ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். 25th வந்து நாளைக்கு பார்க்கலாம் எப்படி அடுத்து எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகே பை.